சவுத் இந்தியா ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி. ஸோ அசோக் கானா மூலயமா எங்கள் ப்ரிவியூ ஷோக்கு வந்தோம். ஆக்சுவலி இட்ஸ் அமேசிங். ஆக்சுவலி இவங்க 24 கிராஃப்ட் மட்டும் இல்லை 30+ கிராஃப்ட் இவங்களே பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்டாக ஒரு கிராஃப்ட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஃபீல் அவ்வளோ கஷ்டம் இந்த ஃபீல்டில் இருக்குது. ஸோ இவங்க தனியாக இண்டிபெண்ட்டாக இவ்வளோ கிராஃப்ட் அதுவும் ஒத்தாலாக பண்ணிக்கிறது ஸோ அமேசிங். ஓவர் டு லாவண்யா மேம் பண்ணியிருக்கிறது வந்து அந்த முயற்சி, அவங்க அதை யோசிச்சதே வந்து இட்ஸ் அ ஃபேபுலஸ் திங். அதை வந்து சும்மா நம்ம சொல்ல முடியாது. அண்ட் எத்தனையோ படம் வந்து ஏதோ வருது போகுது, எது மெசேஜுமே கேரி பண்ணாமல் இருக்கும். நிறைய மூவிஸ் நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் ஒரு மெசேஜோட அண்ட் மோரோவர் ஷி ஹாஸ் டன் மல்டி டாஸ்கிங். ஸோ 2 விஷயம் சேர்த்து பண்ணும் போதே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆக்டிங்கும் பண்ணிட்டு ஒரு டைரக்ஷன் பண்ணுறது, ஏன் நம்ம ஆக்டிங்க்கு வேறு யாரையாவது எடுப்போம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ இவங்க அது 2 கிடையாது, ரைட் ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரேஷன் டில் அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்குமே பார்த்துருக்காங்க. ஸோ 24 கிராஃப்ட் மட்டும் இல்லை, ஸோ மோர் தென் 30 கிராஃப்ட் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது சப் டிபார்ட்மெண்ட்ஸை சேர்த்து சொல்கிறேன். ஸோ இட்ஸ் அ ஃபேபுலஸ் திங். அண்ட் இந்த முயற்சியவே நம்ம ஐ எம் அப்ரிஷியேட்டிங். ஸோ லாவண்யா மேமோட நிறையா மூவிஸ் இன்னும் நிறையா வரணும். அண்ட் இட்ஸ் நைஸ், மூவி இஸ் நைஸ். அண்ட் இந்த படம் கண்டிப்பாக வெளியே பேசப்படணும். அண்ட் நிறைய பேருக்கு சோஷியல் மெசேஜ் இருக்குது. சோஷியல் என்ன சொசைட்டியில் நடக்குதுங்கிறத அவங்க எடுத்து பண்ணதே வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஆமாம், குவாலிட்டி ஆக்சுவலி இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல். ஏன்னா ஒரே ஆள் பண்ணிக்காங்க. நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மினிமம் 5 to 6 பேர் நம்ம ஹையர் பண்ணுவோம் யூஸ்வலாக. பட் இவங்களே தனியாக பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஒரு நியூ எக்ஸ்பெரிமெண்டல். ஸோ நீங்கள் லைக் தட் அந்த வயசாக நீங்கள் பார்க்கணும். ஸோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பேய் கொட்டு. ஸோ லைக் ஸோ என்ன ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து சீட் பண்ணி நம்ம ஏமாற்றிட்டு பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த நம்ம முயற்சி கஷ்டப்பட்டு பண்ணுவோம், ஒருத்தங்க ஈஸியாக பறிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதுதான் ஓவரால் கொஸ்டின். நீங்கள் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் ஓவரால். ஆக்சுவலி மிகப்பெரிய ப்ளஸ்ஸு மேம் லாவண்யா மேம் இவ்வளோ கிராஃப்ட் ஒரே ஆளாக பண்ணது. ஸோ இதுவும் இப்படி ஒரே ஆளாக பண்ணியிருக்காங்களா. ஸோ அதுவுமே நம்ம ஏன்னா நம்ம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணால் ஸோ 2 பிரெயின்ஸ் சேர்ந்து ஒர்க் பண்ணல. ஸோ அது ஒரே ஆளாக பண்ணுது. ஸோ அவங்களுக்கு பர்டனாக இருக்கும். அது இதுதான் ப்ளஸ், இதுதான் மைனஸ் சொல்லலாம். கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது சினிமா அந்த உலகத்தில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது இப்போயும் இருந்தால் இருக்குது. அது முழுமையாக ஒழிக்கணும். வந்து யாராவது சினிமாவில் வந்து இவ்வளோ ஒரு கஷ்டப்படுறாங்க. இந்த சென்னையில் எவ்வளோ வந்து கடல் மாதிரி சினிமான்றது எவ்வளோ நம்ம இறங்கி ஆழத்தை இறங்கி பார்த்தா தான் நம்ம அது கண்டிப்பாக பார்க்க முடியும். என்னன்னா சினிமா இந்த இது உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒழிக்கணும், முழுமையாக ஒழிக்கணும். ஒழிச்சாலே வந்து ஒரு தீர்வு கிடைக்கும், எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். ஆமாம் ஆமாண்ணா ஆமாண்ணா செம்மையாக பண்ணியிருக்காங்கண்ணா. அதான் ஒரு எடிட்டிங்கும் இன்னும் கேமரா வந்து பார்த்தோன்னா நல்லா இருந்திருக்கும். வாய்ஸ் சவுண்ட் வைஸு மற்றபடி எல்லாமே ஓகே. ஆக்டிங் டைலாக் எல்லாம் சூப்பராக. மைனஸ்னா எதுவும் இல்லைண்ணா, மைனஸ்ன்னு எதுவும் இல்லை. ஆனால் வந்து ஒன்று சொல்கிறேன் மைனஸ் பொறுத்த வரைக்கும் எடிட்டிங்கும் கேமரா வைஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி டைலாக்கு சவுண்ட் வைஸ் எல்லாமே செம்மையாக இருக்கணும், வேறு மாதிரி இருக்கும். நல்லா தான் இருக்குது. ஒரு ஹாரர் ஃபீல் குட் மூவி தான், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அது வந்து சோஷியல் மீடியாவுக்குள்ள என்ன நடக்குது, சொசைட்டிக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. ஒரு லேடியாக இருந்து இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணது வந்து செம்ம தான். ஃபேமிலி குட் மூவி தான், ரொம்ப நல்லா இருக்குது. ஹாரர் ஃபிலிம் தான், காமெடியாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. போர்லாம் எதுவுமே அடிக்கல, காமெடியாக தான் இருக்குது. ஃபேமிலியோட தாராளமாக வந்து பார்க்கலாம் படம். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எடுத்திருக்காங்க, அதெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. அவங்க ஸ்ட்ரகிளிங்க்கு எஃபெக்ட் போட்டு சூப்பராக எடுத்திருக்காங்க. ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பற்றி சொல்ல வந்திருக்காங்க. இந்த இது சினிமாக்குள்ளே போனால் காசு கொடுத்தா போக முடியுமா அப்படின்ற மாதிரி. மைனஸ்ன்னு பார்த்தா அந்தளவுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு லேடியால் எல்லாமே இவ்வளோ பண்ண முடியும், எல்லாரையும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வந்திருக்காங்க. எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபீல் குட் மூவி தான், ஒரு காமெடியாக பசங்க தான் நல்லா விரும்பியே பார்ப்பாங்க, குட்டீஸ் எல்லாருமே. ஏன்னா காமெடியாக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது படத்தில். படம் ரொம்ப நல்லா இருக்குது சார். சோஷியல் அவேர்னஸ் தான், ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அந்த மூவியில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, என்னென்ன நடக்குது இப்போது இந்த துறையில் என்னென்ன நடக்குதுன்றது தெளிவாக காமிச்சிருக்காங்க. நம்ம கலைத்துறையில் மட்டும் இல்லை, எல்லா துறையிலுமே இது நடக்குது. இது ஒரு எப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு இது வந்து கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்காங்க.
அது வந்து இருக்கவே கூடாதுங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சினி துறையில் வெளிப்படையாக தெரிஞ்சுது, மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இது தெரியறதே இல்லை. மேம் வந்து 32 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து தனியாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க. 10 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, நேஷனல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணியிருக்காங்க. நிஜமாகவே ஒரு பெண்ணால் சாதிக்க முடியுதுன்னு காமிச்சிருக்காங்க. எஸ் லாவண்யா மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ ஸோ மச். மாலதி படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பெண்களும் சாதிக்க முடியும் அப்படின்றத சொல்லலாம். என்னென்னா இது எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க, வெளியில் போகிற இடத்துலையும் வர இடத்துல பெண்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு ஈஸியாக வந்து அதை தட்டிட்டு போயிடுறாங்க. யாரோ கஷ்டப்பட்ட ஒரு பொருளை வந்து இன்னொருத்தவங்க தட்டிட்டு போயிடுறாங்க. அதுதான் இது பேஸ் பண்ணியிருக்கு. இதுதான் இந்த கதையோட சுருக்கமே வந்து. என்னங்க சார், படத்தில் மைனஸ்ன்றது எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. இட்ஸ் எல்லாமே பாசிபிள். என்ன எப்படி சொல்கிறதுன்னா எல்லாமே ஒரு நல்ல கருத்து தான் வந்திருக்கு. எந்தமே ஒரு மைனஸ் வேர்ட்ஸ் எதுவுமே சொல்ல முடியாதுங்க. பாசிட்டிவாக தான் இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கலாம், சில்ட்ரன்ஸ் பார்க்கலாம். முக்கியமாக இதில் யார் பார்க்கணுன்னா இப்போ படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன நடக்குது, தவறுகள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. படத்தை பற்றி சொல்லணும்னா படத்தில் பேய் நடிச்சிருக்கு, நாய் நடிச்சிருக்கு, நானும் நடிச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு டைரக்டர் லாவண்யாவுக்கு. 32 டிபார்ட்மெண்ட்ஸையும் ஒரே லேடி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. லேடின்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வரும். நான் எதுக்காக இதை மென்ஷன் பண்ணுறேன்னா, ஒரு ஃபீமேல் எல்லா ஒர்க்கையும் ஃபிசிக்கலாக எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். படத்தில் ஒரு சின்ன கெட்ட வார்த்தை கூட இருக்காது, ஓவர் பிளட் சீன் இருக்காது. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஹாரர் அண்ட் காமெடி, சீரியஸான ட்ராக்ல ஒரு காமெடி இருக்கும். அதுக்காக குழந்தைங்க ரொம்ப பயந்துருவாங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. படம் வந்து வேற லெவலில் இருக்கும். நல்ல ஒரு காமெடி ட்ராக்கு. சொசைட்டியில் என்னப்பா நடக்குது, இப்படி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இந்த படம் கொடுக்கும். தொடர்ந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தியேட்டரில் கம்மிங் 21 ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய சப்போர்ட் வேணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் ஏதாவது கேட்கறதுனாலும் கேளுங்க. ஆமாம், குவாலிட்டி வைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க்கை ஸ்க்ரீனில் பாருங்கள். ஏன்னா அவங்களே ஒரு மியூசிக் டைரக்டர். 7.5.1 சவுண்ட் மிக்சிங்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வேற லெவலில் இருக்குது. 5 இயர்ஸ் ப்ரோ, ஒரே ஆள் பண்ணியிருந்தாலும் 5 இயர்ஸ் இல்லையா? அதனால் அந்த ஜேர்னி நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட்ஸ் எவ்வளோ இஷ்யூன்னு தெரியும். ஒரு நாய் அனிமலை யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு என்னென்ன வாங்கணுன்றது என்ஓசிலேருந்து எல்லாமே தெரியும். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. படத்தில் இருக்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சொசைட்டியில் பெண்களும் ஆண்களும் என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு சாதிக்கணும்னா எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. கீழ் மட்டத்திலேருந்து மேலே ஏறி வரும்போது எவ்வளோ நசுக்கிறாங்க பெரிய லெவலில் இருக்கிறவங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த படத்தில் படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டியூவல் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. காமெடி மிகப்பெரிய ப்ளஸ். தீபா மேடம் நொறுக்கி விட்டுருக்காங்க. காமெடியில் நொறுக்கி விட்டுருக்காங்க. அவங்கள ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சிரிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதான் படத்துடைய ப்ளஸ்ஸு. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நான் நடிச்சுதான் இருக்கும். அதான். தேங்க்யூ. நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பயத்தை கொடுத்துருக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்றதுக்கோசரம் குழந்தைங்க என் படத்தை பார்த்தா போதும்டா ஆனந்த் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி. அதுக்கு நல்ல ஒரு ப்ளஸ். தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்ததுங்க. நேம் வந்து சரவணன், ஐ எம் லாயர். ஸோ இந்த படத்தில் வந்து நாங்கள் பல கேஸ் பார்த்துருக்கோம். இந்த பேட்டன் ரைட்ஸு, காப்பி ரைட்ஸு, அந்த ரிலேட்டடாக தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. டைரக்டர் எஸ் லாவண்யா நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு நல்ல கருத்து. யாராக இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல மெசேஜை சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்டர் எஸ் லாவண்யாவுக்கு வாழ்த்துக்கள். படம் பார்த்தாங்க, பட் நல்ல படம் பார்த்து முடிச்சோடனே எல்லாமே கிளாப் பண்ணாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது. படம் பார்த்து முடிச்சோடனே என்ன சொல்லுவாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாமே கிளாப் பண்ணதே எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நல்ல மக்கள்கிட்ட போய் ரீச் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. பை காட்ஸ் கிரேஸ் அண்ட் ஃபார் பை எவ்ரி ஒன்ஸ் சப்போர்ட், this movie will definitely be a success. ஒருத்தர் நானே இந்த படத்தை பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு பேசிக்கலி சிங்கர். எம்ஏ ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் கற்றுருக்கேன். இந்த இசைத்துறையில் வரணும், அதே மாதிரி நிறைய வந்து சிங்கர்ஸ், பெரிய பெரிய சிங்கர்ஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சின்ன வயசுலேருந்து இதை நம்ம பாடணும், நம்மளும் இந்த மாதிரி சினிமாவில் பாடணுன்றது ஒரு பிளேபேக் சிங்கருங்கிறது ஒரு ஏர்ஜ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்க மாதிரி எனக்கு இந்த ஏர்ஜ். ஸோ இதுக்கு உண்டான ஹார்ட் ஒர்க் பயங்கரமாக போட்டிருக்கேன்.
நாளைக்கு என்னமோ காம்படிஷன் வச்சிருக்க மாதிரி இளையராஜா டைரக்டாக கூப்பிட்டு நம்மளை சான்ஸ் கொடுக்குற மாதிரி டெய்லி உட்காருவான். காலையில் 4 மணிக்கு எழுந்தா சாதகம் பண்ணுறது, அந்த மாதிரி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். ஒரு நாள் கூட மிஸ் பண்ணது கிடையாது. ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன், ஸ்வீட்ஸ் சாப்பிட மாட்டேன், ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட மாட்டேன். என்னமோ லைன் அப்போ நிறைய சான்சஸில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி அப்படி ஒரு ஃபீல், அப்படி ஒரு வெறித்தனமாக இதில் வந்து உள்ளார வரணும்னு ஆசை. ஸோ இதுக்காக நார்த் இந்தியாவில் போய் படிச்சுட்டு வந்தேன். பஞ்சாபில் போய் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் எம்ஏ ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிக் படிச்சுட்டு வந்தேன். அப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளார வரும்போது பார்த்தீங்கன்னா என்னோட படிப்போ திறமையும், நான் என்ன படிச்சிருக்கேன், என்னோட ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்குது, எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்டேஜஸில் நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், இதுக்காக என்னோட ஜேர்னி என்ன, எதுவுமே பார்க்கல. ஒரு டிமாண்ட்ஸ் ஆஸ் யூ ஆல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருந்த மாதிரி என்கிட்ட டிமாண்ட் கேட்கும் போது எனக்கு வந்து இட் வாஸ் அ சர்ப்ரைஸ் ரியலி. இதுதான் இது பண்ணால் கிடச்சிருமா, அப்புறம் எதுக்கு இவ்வளோ தூரம் படிக்கணும், அப்போ படித்தவங்களுக்குலாம் அப்புறம் அவ்வளோதானா, வேஸ்ட்டா? ஓகே, அப்போ ஹார்ட் ஒர்க்கு. அப்போ பாட தெரியாதவங்க பாட முடியுமா, அப்போ நடிக்க தெரியாதவங்க நடிக்க முடியுமா, அப்புறம் எப்படிங்க அவுட்புட் எப்படி இருக்கும், மூவி அவுட்புட்? அதனால தான் மூவி அவுட்புட் அப்படி இருக்கு. இருந்து அந்த ஒரு தரமும் தகுதியும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. பாட்டு பாடினா அந்த பாட்டு என்ன பாட்டுன்னு கேட்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு சவுண்டு ஏற்றி விட்டுறாங்க, அந்த வேர்ட்ஸே புரிய மாட்டேங்குது. அப்படி வேர்ட்ஸ் இருந்ததுன்னா சில வேர்ட்ஸ் எல்லாம் தப்பு தப்பாக கூட இருக்கு, குழந்தைங்களாம் கூட அதை பாடுதுங்க. ஸோ இது வந்து தப்பான ஒரு ஜென்ரேஷனாக வந்து உருவாகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியான் போது எவ்ரி திங் இஸ் எக்ஸ்போஸ்ட் அண்ட் எவ்ரி திங் இஸ் வெரி freely easily available for all kids also in new generation also. So நம்ம இண்டஸ்ட்ரி எங்கெங்க போயிட்டு இருக்குது, படிக்க தெரியாதவன், பாட தெரியாதவன், நடிக்க தெரியாதவன், கேமரா பிடிக்க தெரியாதவன், கேமராமேன், இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்தை கற்றுக்காம படிக்காமல் எப்படிங்க அதில் வந்து சாதிக்க முடியும்? அப்போ படித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நம்மளால பண்ண முடியலையே, நம்ம லைஃப் அவ்வளோதானா, இப்படியே போயிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஆல் யுவர் வாய்ஸ் வாட் ஐ எம் சேயிங். இதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளார இருக்கு, இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இவ்வளோ பண்ணிட்டு வந்திருக்கேன். ஒரு சினிமாவில் ஒரு டிவியில் ஒரு ரியாலிட்டி ஷோவில் பாடிட்டு இருப்பாங்க, நம்மளால இந்த மாதிரி போக முடியலையே, இவ்வளோ மொக்கையாக பாடுறாங்க, இவ்வளோ இப்படி பாராட்டுறாங்க, நம்மளால ஓரளவுக்காவது நல்லா தானே பாட முடியும், நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு, சின்ன வாய்ப்பாவது கிடைச்சிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆதங்கம் நம்ம மனசில் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளாரையும் இருக்குது. அப்போது எங்கே மிஸ் ஆகுது அப்படின்னா, நாட் ஓன்லி ஹியர், சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் நான் சொல்லலைங்க, எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே சொல்கிறேன். அந்த வாய்ப்பு, அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான் நீங்கள் உங்களோட டேலண்ட், நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன போட்டிருக்கீங்க நீங்கள் காமிக்க முடியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும்னா நீங்கள் ஸ்டார் கிட்டாக இருக்கணும், இல்லை ரெக்கமெண்டேஷன் இருக்கணும், இல்லை நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பெண்கள்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதுதான் ரூலாக வந்து போயிட்டு இருக்குது. நாட் ஓன்லி இன் சினிமா இண்டஸ்ட்ரி, இன் ஆல் இண்டஸ்ட்ரியில் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி தான் கேட்டகரிஸ் போயிட்டு இருக்கு. அப்போ எங்கெங்க நம்மளோட ஃபியூச்சர் எங்கெங்க போயிட்டு இருக்கு? அப்போ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமே, செய்கிறோமே, இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அமையணும். இனி வந்து இந்த விஷயம் நடக்கக்கூடாது. இனி வந்து நம்மளோட படிப்பு, திறமை, நம்மளோட சர்டிஃபிகேட்டு, இப்போ ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நீங்கள் டாக்டர் ஆக முடியும். ரெக்கமெண்டேஷனில் ஆக முடியுமா? முடியாது. அப்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் அதே மாதிரி தான். நீ படிச்சுட்டு வந்திருக்கியா, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, உன்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்கா, உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன். அது மாதிரி நம்மளோட டேலண்ட்ஸை பார்த்து கொடுக்கணும். அதுதான் இந்த படத்தோட மெசேஜ். தேட்டர் இல்லைங்களா, தேட்டரில் இப்போ வந்து நம்ம எவ்வளோ கேட்டாலும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நான் அது ஒரு 35 to 40 தேட்டர்ஸ் நான் இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். சென்னையில் ஒரு 20 தேட்டர் பக்கம் வரும். பிவிஆர் தேட்டர்ஸில் ஆல்ரெடி வந்துருச்சு. பிவிஆர் தேட்டர்ஸில் ஒரு 4-5 தேட்டர்ஸில் வந்துருச்சு. மீதி தேட்டர்ஸில் இன்னும் இன்றைக்கும் நாளைக்குள்ளார அப்லோட் ஆகிடும். நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு. அதான் சொல்கிறேனே, உள்ளார நுழையிறது கஷ்டம். நிறைய பேர் கிடைச்சிருக்குன்னா அவங்க வந்து அவ்வளோ வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப அடிப்படிஞ்சு போவாங்க. எந்த மாதிரி கேவலங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் சரின்ட்டு, ஏன்னா சின்ன சின்ன ரோல்லாம் எத்தனை ரோல் கொடுத்தாலும் சரி, காசே இல்லாமல், சம்பளமே இல்லாமல், பசியும் பட்னியுமா, ஏன்னா ஒரு சின்ன ஒரு ரூமில் உட்காந்து நான் கதை எழுதுறேன்னு 10 வருஷம் 20 வருஷம் தலை நரைச்சி போயிடும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்க. அப்போது அந்த ஒரு வாய்ப்பு யாருக்காவது கிடச்சிச்சின்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் யாராவது ஒரு பெரிய டைரக்டரோ ப்ரொடியூசரை பார்த்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்கான், இத்தனை படத்தில் பண்ணிகிட்ருக்கான், சரி விடு, அதில் அடுத்த படத்தில் இவங்களை போட்டுடலாம் அப்படின்ட்டு வந்தவங்க தான் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார் கிட்ஸ்க்கு வந்து டைரக்ட் என்ட்ரிங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இது பண்ணுவாங்க.
ஏன்னா எல்லாமே கமர்ஷியலாக போயிடுச்சு. காசு போட்டோமா எப்படி எடுக்கலாம் அப்படி பார்க்குறாங்க. மேடம் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் தான் மேடம். நீங்கள் நினச்ச மாதிரி எடுத்தீங்களா படம்? கண்டிப்பாக நான் நினச்சதுக்கு மேலேயே வந்துச்சு. நல்ல ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஆக்சுவலாக நான் இந்த அளவுக்கு இந்த படம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. பட் அவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்ல ரீச்சும் வந்திருக்கு. நல்ல சோஷியல் மீடியாவில் இது ஒரு பேசு பொருளாக ஆயிருக்கு. இப்போ இந்த படத்துக்கு வந்து எனக்கு கிடைக்கிற வெற்றி வந்து உங்களோட வெற்றி. ஏன்னா உங்களோட வாய்ஸை தான் நான் இப்போ பேசியிருக்கேன். இப்போ உங்களோட மனசில் இருக்க கருத்துக்கள், உங்களோட மனசில் இருக்க ஆதங்கம், உங்களோட மனசில் நம்ம ஒரு ஜெயிச்சுட்டு தான் இந்த வாழ்க்கையை விட்டு நம்ம போகணும். இன்னொரு ஜென்மம் இருக்குன்னு யாராவது எழுதி கொடுத்துருக்கானா? உங்கள் சிக்னேச்சர் போட்டு ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்ல யாராவது கொடுத்துருக்காங்களா? இன்னொரு வாழ்க்கை இருக்கு, இன்னொரு தடவை நீ பிறப்பன்னு. அப்போ இதே மாதிரி நம்ம பிறப்போம், இதே மாதிரி தான் நம்ம இருப்போம் தெரியுமா? ஆனால் இது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சாதான் நம்ம ஜெயிச்சோம். இப்போ வீட்லேயும் சரி, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ், இல்லை சோஷியல் மீடியாவில் 4 பேர்த்துட்டு நம்மளுக்கு ஒரு மதிப்பு வரணும், நம்மளுக்கு வாய்ப்பு வரணுங்க. அந்த வாய்ப்பு நம்ம இவங்க கொடுப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க, நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தால் போயிட்டே இருக்கோம். ஏஜ் போயிட்டே இருக்கும். இப்போ கடைசியில் nobody will look at you. அந்த வாய்ப்பும் நம்மளுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணிக்கணும். நம்மளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாமல் யாரும் ஹெல்ப் பண்ணுவோம்? ஸோ நம்மளுக்கு உண்டான வாய்ப்பும் நம்ம தான் கிரியேட் பண்ணுங்கிற ஒரு விஷயம், ஒரு மெசேஜும் இந்த படத்தில் இருக்குது. தேங்க்யூ.